வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு சுவாமிஜி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த 2 விஷயங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் எதாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுகி ஆராய்ந்து அதிலேருந்து ஒரு பாடம் கற்கக்கூடியவர்கள். சின்ன வயசில் ஒரு தடவை அஷ்டாங்க ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ புஸ்தகத்தை பற்றி சுவாமிஜி அவர்கள் கேள்விப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவாமிஜி அவர்கள் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர் அப்படிங்கிறது. ஹோமியோ, ஆயுர்வேதா, சித்தா முதலான மருத்துவங்களை நல்ல முறையில் பயின்ற தேர்வு பெற்ற ஒரு மருத்துவ நிபுணர் நம்ம சுவாமிஜி. அப்போ அஷ்டாங்க ஹிருதயங்கிற புக்கை எழுதினவர் ஆயுர்வேத பூஷணம் பண்டித மேதை ஆர் துரைசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிறவராம். வேப்பேரிங்கிற இடத்துல போய் அவரை மீட் பண்ணி இந்த புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு சுவாமிஜி போகிறாரு. போய் பார்த்தா அந்த புக்கு 5 ரூபா. ஆனால் சுவாமிஜி கிட்ட கையில் காசு இல்லை, புஸ்தகமும் இல்லாமல் திரும்பி போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால் டகார்னு அந்த ஆசிரியரோட காலில் விழுந்து, என்கிட்ட 3 ரூபா தான் இருக்குது, இதை வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஷ்டாங்க ஹிருதயம் புக்கை எழுதின ஆசிரியர் ரொம்ப மனசு உருகி போய் அவரை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு அந்த புஸ்தகத்தை அன்போடு கொடுத்துட்டாராம். பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்ன வாசகத்துக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்திருக்காரு நம்ம சுவாமிஜி அவர்கள். அடுத்ததாக இறுதி கடனுக்கு இரக்கம் காட்டிய அருட்தந்தை அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவாமிஜி ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் இருந்து தான் மிகப்பெரிய பணக்காரராக செல்வ சீமானாக திகழ்கிற வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லா விதத்திலையும் செல்வ செழிப்பு, அதாவது ஆன்மீகத்திலையும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார், செல்வத்திலையும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு தொழிலில் உயரத்தை ஏற்றினார். ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப வறுமை ஏழ்மைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். அவங்க அப்பா இறந்த பொழுது கூட அவங்க அப்பாவோட இறுதி கடனை முடிக்கிறதுக்கான பணம் கூட கையில் கிடையாது. ஒரு பக்கம் அப்பா செத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மனக்கவலை, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய இறுதி கடனை முடிக்கிறதுக்கு கூட தேவையான அளவு பொருள் வசதி இல்லையே, பண வசதி இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்கார் சுவாமிஜி. அதனால் தான வாழ்க்கையில் பெற்ற அந்த அனுபவத்தை பாடமாக வைத்துக்கொண்டு எப்படி நம்ம அப்பா இறந்த போது கூட அவருடைய இறுதி கடனை முடிக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட காசு இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் வேலை பார்த்த பணியாளர்கள், தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எந்த டெத்தாக இருந்தாலும் அடக்கம் செய்வதற்கான செலவுக்காக, அந்த இறுதி கடனுக்கான செலவுக்காக 25 ருபீஸை அந்த காலத்தில் கொடுத்துருவாங்களாம் சுவாமிஜி. அந்த காலத்தில் அது மிகப்பெரிய தொகை, அது போதுமா. அந்த 25 ருபீஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபியூனரல் நல்லபடியாக முடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த 25 ருபீஸ் முதல்ல சுவாமிஜி கணக்கில் எழுதிடுவாங்களாம், யார் வீட்டில் எந்த டெத்து நடந்தாலும், அதாவது சுவாமிஜி கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு. அந்த மாதிரியாக வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவங்களால், தான் அடைந்த துன்பங்களால் அதே துன்பத்தை அடுத்தவங்க அடையக்கூடாது அப்படிங்கிற மிக நல்ல மனம் இருந்ததுனால தான் நம்ம சுவாமிஜியால் ஒரு மகானாக பரிணமிக்க முடிந்தது அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடெண்ட் கூட நம்மளுக்கு புரிய வைக்குது. வாழ்க வளமுடன். பிச்சை புகினும் கற்கை நன்றே. பள்ளிக்கு சென்று படிக்காவிட்டாலும் வாழ்க்கையில் நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு பாடத்தை கற்கிற யுக்தி பால்ய வேதாத்ரிக்கு இருந்தது. அது அவரது வயதை ஒத்த மற்ற பிள்ளைகளிடமிருந்து அவரை வெகுவாக வித்தியாசப்படுத்தியது. ஒரு சமயம் சென்னையில் அஷ்டாங்க ஹிருதயம் என்ற ஒரு மருத்துவ புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டார் வேதாத்ரி. அதன் ஆசிரியர் ஆயுர்வேத பூஷணம் பண்டித மேதை ஆர் துரைசுவாமி ஐயங்கார் அவர்கள்.
வேப்பேரிக்கு சென்று துரைசுவாமி ஐயங்கார் அவர்களை சந்தித்தார். அதன் விலை ரூபாய் 5. அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் கையில் காசில்லை. புத்தகம் இல்லாமல் திரும்பி போகவும் மனம் இல்லை. சடார் என்று அந்த ஆசிரியரின் காலில் விழுந்து, என்னிடம் 3 ரூபாய் தான் இருக்கிறது, இதை வாங்கி கொண்டு ஒரு புத்தகம் கொடுங்கள் என்று வேதாத்ரி சொன்ன வாசகம் கேட்டு நெக்குருகி போனார் நூல் ஆசிரியர். அவரை அப்படியே அரவணைத்து ஒரு புத்தகத்தை அன்போடு கொடுத்தார் அந்த ஆசிரியர். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையார் பிறந்த மண்தானே இது. அந்த வாசகத்தின் வியாக்கியானமே பால்ய வேதாத்ரியின் ஞான தேடல். இறுதி கடனுக்கு இரக்கம் காட்டிய அருட்தந்தை. தந்தை இறந்த செய்தி கேட்டு அப்பா என்று கூவி கதறி அழுதார். எதிர் வீட்டில் இருந்த பெரியவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். அந்த இளம் மனதிற்கு கூடுவாஞ்சேரிக்கு சென்று தந்தையின் இறுதிக்கடனை முடிக்க வேண்டும். தந்தையை இழந்த துயரம் ஒரு பக்கம், அவரது இறுதிக்கடனை முடிக்க போதிய பண வசதி இல்லையே என்ற துயரம் இன்னொரு பக்கம். இதை பற்றி குறிப்பிடும்போது, எனது தந்தை இறந்தபோது அவரை அடக்கம் செய்வதற்கு போதிய பணம் இல்லாமல் சிரமமாக இருந்தது. அதனால் நான் வியாபாரம் செய்த காலத்தில் என்னிடம் வேலை பார்த்தவர்கள் யார் வீட்டில் மரணம் சம்பவித்தாலும் அடக்கம் செய்வதற்கான செலவுக்காக 25 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடுவோம். அவர்கள் எந்த இடத்தில் மரணம் அடைந்தாலும் சரி, எந்த ஊரில் மரணம் அடைந்திருந்தாலும் சரி, அப்போதெல்லாம் 25 ரூபாய் போதுமானது. அதை என் கணக்கில் எழுதிவிடுவார்கள். அப்படி ஏற்பாடு செய்து வைத்தேன் என்கிறார். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட சுவாமிஜி அவர்கள் எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து யாருமே துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல இதயத்தோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத படித்து உணர்ந்து அனுபவித்து நாமும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காணிக்கையாக இருக்க முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.